ஹலோ எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா SAP ஈஸி ஆக்சஸில் இருக்கிற SAP மெனு வந்து எது போல் சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ SAP ஈஸி ஆக்சஸில் இருக்கிற SAP மெனு வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வில் கோ டு தட் SAP. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம SAP ஸ்க்ரீனில் வந்து நான் வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா த டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் ஏதாச்சும் SAP கொடுத்துருக்கிற டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இதில் வந்து மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் ஆர் தேர் லைக் லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் இது போல சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு சி ஒன்லி த அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ஆர் அக்கௌண்ட்ஸ் பேபிள், அசட் அக்கௌண்டிங், பேங்க் அக்கௌண்டிங் இது போல ரெஸ்பெக்டிவ் ஃபோல்டர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் மட்டுமே எனக்கு வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அன்னிட்டு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கும்போது அந்த ஃபோல்டர்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக இது போல் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா SAP ஏரியா மெனுன்னு சொல்லுவோம். ஸோ டிஃபால்ட் ஏரியா மெனு. இந்த டிஃபால்ட் ஏரியா மெனு வந்து மல்டிபிள் வேஸில் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்ன்றதை செய்ய முடியும். ஸோ யூ கேன் யூஸ் த transaction code SU3 to default your SAP easy access. And then you can configure SAP easy access screen using the transaction code SC43N. And then table நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். You can use this transaction code to analyze further. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிற டிரான்சாக்ஷன் கோட் எல்லாமே நீங்கள் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ஈஸி ஆக்சஸ் ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் வந்து நேவிகேட் செய்யறதுக்காக ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஜென்ரல் லெட்ஜர், அக்கௌண்ட்ஸ் பேபிள், ரிசீவபிள், பேங்க் அக்கௌண்டிங், அசட் அக்கௌண்டிங், கண்ட்ரோலிங் இது போல் மெட்டீரியல் லெட்ஜர், சேல்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இது போல் கொடுத்துருக்கேன் டிரான்சாக்ஷன் கோட்ஸ் எல்லாமே. ஸோ எப்பயாச்சும் நீங்கள் வந்து இந்த டிரான்சாக்ஷன் கோட்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் செய்கிறீங்களா உங்களுடைய SAP ஸ்க்ரீனில், யூ கேன் சி ஒன்லி த ஃபோல்டர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு the general ledger or respective transaction codes. So either folder or transaction codes you can see. So இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா for example I will execute the transaction code FSMN. I'll go to the SAP. So இந்த இடத்துல logistics and accounting human resource ன்னு சொல்லிருக்கு. For example I will use the transaction code FSMN. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபோல்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எது போல சேஞ்ச் ஆகிருக்கு ஒவ்வொன்றா நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா FB50 இட் இஸ் ரிலேட்டட் டு ஜென்ரல் லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்டிங். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ரிப்போர்ட்டிங்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா விச் இஸ் ரிலேட்டட் டு ஜென்ரல் லெட்ஜருக்கான ரிப்போர்ட்டிங் வந்து பார்க்கறதுக்கான டிரான்சாக்ஷன் கோட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். இது போல் மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ், இது போல் GL அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான டிரான்சாக்ஷன் கோட்ஸ் இது எல்லாமே கூட வந்து நம்மளுடைய GLக்கானது. அதே போல் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கோ டு FKMN. FKMN is related to accounts payable. இது வந்து பார்த்தீங்கன்னா FB60. I'll execute the transaction code. It is related to vendor. So vendor invoice and then vendor reporting. இது போல டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்கானது. அது போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் கோட்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அகைன் go to the SAP and then I will use the transaction code as ASMN. ASMN is related to asset accounting. Go to the SAP, ASMN, and then இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா it is related to asset accounting, asset acquisition, F-90. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்மெண்ட், அசட் ரிட்டையர்மெண்ட்டுக்கான டிரான்சாக்ஷன் கோட் F-92. இது போல் அசட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன் கோட்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இது போல் வந்து நம்ம வந்து இந்த டிரான்சாக்ஷன் கோட் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஃபால்ட் மெனு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். வித்தவுட் யூஸிங் த டிரான்சாக்ஷன் கோட், இந்த ஒரு டிரான்சாக்ஷன் கோட் யூஸ் பண்ணாமையே நமக்கு வந்து only I want to see the general ledger related folders or transactions பண்ணும்போது எப்பயாச்சும் நீங்கள் வந்து லாகின் பண்ணுறீங்களோ ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் த டிரான்சாக்ஷன் கோட், யூஸ் த டிஃபால்ட் வேல்யூ அண்ணா SAP கொடுத்துருக்குற இந்த ஈஸி ஆக்சஸ் மெனுவில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஜிஸ்டிக்ஸ், அக்கௌண்டிங் இதெல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா SAP கொடுத்துருக்குற டிஃபால்ட் ஃபோல்டர்ஸ் விச் யூ கேன் சி while logging in. And you don't want to see these, you don't need to use these folders. ஸோ இது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து லாகின் செய்த உடனேயே யூ வாண்ட் டு சி ஒன்லி த டிரான்சாக்ஷன் கோட்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு அசட் அக்கௌண்டிங். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹேவ் டு கோ டு திஸ் டிரான்சாக்ஷன் கோட் SU3. இந்த SU3 டிரான்சாக்ஷன் கோடு போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து யூசர் ஸ்பெசிஃபிக். ஸோ நீங்கள் இதில் ஏதாச்சும் சேஞ்சஸ் செய்கிறீங்களோ இட் வில் பி அப்ளிகபிள் ஓன்லி ஃபார் த ஸ்பெசிஃபிக் யூசர் ஒன்லி. யாராச்சும்
சேஞ்சஸ் செய்கிறாங்களோ அந்த ஒரு யூசருக்கு மட்டுமே இட் வில் பி அப்ளிகபிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்துருக்கு. இதில் வந்து நம்மளோட டிஃபால்ட் என்ற இந்த ஃபோல்டர் வந்து பாவும். இந்த ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் மெனுன்னு சொல்லிருக்கு. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் கிவ் த டிரான்சாக்ஷன் கோட் எஸ் ASMN which is related to அசெட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் வந்து பார்க்கறதுக்கானது. ஸோ ஐ வில் சேவ் இட் நவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் தேர் ஆஸ் அ டிஃபால்ட் வேல்யூ. அகைன் ஐ வில் யூஸ் த டிரான்சாக்ஷன் கோட் /n. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் ரீஃப்ரெஷ் இட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ கேன் சி ஒன்லி த அசெட் ரிலேட்டடான டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் வந்து நான் வந்து பார்க்க முடியுது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ வில் கோ டு த டிரான்சாக்ஷன் கோட் அகைன் SU3. இந்த SU3ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா FKMN என்ற டிரான்சாக்ஷன் கோட் வந்து கொடுக்கலாம். FKMN and then save. ஓகே, இப்போ வந்து இப்போதைக்கு அசெட் அக்கௌண்டிங்ன்ற டிரான்சாக்ஷன் கோட் இருக்கு. இதை ரீஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் த டிரான்சாக்ஷன் கோட் /n அண்ட் தென் கிளிக் ஆன் ஸ்டார்ட் SAP ஈஸி ஆக்சஸ்ன்றதை இதில் வந்து செலக்ட் பண்ணலாம். நவ் வி கேன் சி த அக்கௌண்ட்ஸ் பேயபிள்கான டிரான்சாக்ஷன் கோட் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது போல் வந்து SAP மெனு வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இன் ஈஸி ஆக்சஸ் ஸ்க்ரீன். இந்த ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட் ஏரியா மெனுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். அண்ட் தென் அகைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா I have transaction code ME00 VA00. MA00 is related to material ledger. Let me execute the transaction code ME00 also. ME00 இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கானது. அதே போல் வந்து சேல்ஸ்க்கான டிரான்சாக்ஷன் கோட் பார்த்தீங்கன்னாக்கா VA00. I'll go to the transaction code VA00. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேல்ஸ்க்கான டிரான்சாக்ஷன் கோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இது போல் SAP ஏரியா மெனு யூஸ் பண்ணி நம்மளுடைய டிஃபால்ட் SAP ஈஸி ஆக்சஸ் ஸ்க்ரீன் வந்து நாம் வந்து நம்மளுக்கு தேவைக்கேற்ற போல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ this how we can change the SAP default values. So thank you so much. We will see the other topic in our next session. Thank you so much.